பிக் பாஸ் சீசன் 8. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 8 பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்குது? யாராச்சும் எதாவது பண்ணுங்களேன்டா, யாராச்சும் என்டர்டெயின் பண்ணுங்களேன், யாராச்சும் சுவாரஸ்யமாக கொண்டு போங்களேன் ஷோவை அப்படின்னு கேட்குற லெவலில் தான் இருக்குது. ஏன்னா இந்த வாரம் வந்துட்டு ஒரு முக்கியமான வாரம். இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு டாஸ்க். ஆக்சுவலாக என்னென்னா எல்லா பிக் பாஸ்லேயும் ஒரு 3 முக்கியமான டாஸ்க், 3 முக்கியமான வீக்லி டாஸ்க் இருக்கும். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமானது வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியாக சொல்கிறது. அவங்க யார், அவங்க என்ன மாதிரியான ஒரு பர்சன், எப்படி அவங்க லைஃப் ஜேர்னி இருக்குது, எதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வீக். அது வந்து போன வாரம் முடிஞ்சது. அது வந்துட்டு அப்படியே ப்ரெஸ்பெக்டிவாக மாற்றும். அவங்க எவ்வளோ உள்ள சண்டை போட்டாலும் சரி, எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று பார்க்குற மாதிரி, திரும்பி பார்க்குற மாதிரி தோணும். செகண்ட் முக்கியமான டாஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் டாஸ்க். ஏன்னா இதில் ஸ்கோப் ரொம்ப அதிகம். நம்மளே ஒரு கிட்ஸாக மாதிரி பர்ஃபார்ம் பண்ணலாம். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. பட் ஆனால் இந்த வாரம் என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப போரிங்கு. ஒன்று வந்து என்ன பண்ணாங்கன்னா, கத்துறாங்க, அடிச்சிக்கிறாங்க. எதுக்கு இது பண்ணுறாங்க? உண்மையிலே டாஸ்க்கு ஏதோ பண்ணணுன்றது பண்ணுறாங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா, லவ்வுன்ட்டு நீ அவனை போய் லவ் பண்ணு, நான் இவனை வந்து லவ் பண்ணுறேன், எல்லோரும் யாரையா போய் லவ் பண்ணலாம், இந்த மாதிரியே போய்ட்டு. ஏன்னா ஸ்கூல்னால் என்ன லவ் பண்ணிகிட்டேவா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? கொஞ்சமாவது சுவாரஸ்யமாக என்டர்டெயின்மெண்ட்டாக எதாவது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒன்றுமே கிடையாது. இந்த வாரம் ஒன்றுமே நடக்கலை பெருசாக. ஓவராலாக அட்லீஸ்ட் 1-2 பேராவது தெரிவாங்க வெளியில் யூஸ்வலாக அதர் பிக் பாஸ் சீசனில். பட் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங். மூணாவது ஒரு முக்கியமான வீக் இருக்கும். என்னென்னா, அது வந்துட்டு வெளியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே வந்து பார்க்குறது. அது வந்து லாஸ்ட்டில் லைக் அந்த 100 நாள் முடிய போகிற தருணத்தில் அது ஒரு வீக்லி டாஸ்க் இருக்கும். ஸோ பீயிங் திஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் வீக்லி டாஸ்க் இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இந்த சீசன் 8 வந்துட்டு ஒரு மாதிரி போரிங்காக தான் போச்சு உண்மையாக சொல்லணுன்னா. பெருசாக எதுவும் யாருமே ஸ்கோர் பண்ண மாதிரி எனக்கு தெரில. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பயங்கர ஒரு மாதிரி ஃபேக்காகவும் தெரிகிறாங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. ஸோ இரிட்டேட் ஆகிறது யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஜாக்லின் சும்மாவா எதுக்காக ஒன்று எடுத்து போட்டு அழுதுட்டுருக்கிறது. உண்மையிலே அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதா, இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் வரணும், நம்ம அழுதாக தான் காமிப்பாங்க, கத்துனா தான் காமிப்பாங்க, பேசினா தான் காமிப்பாங்கன்றதுக்காக பண்ணுறாங்களா இழுத்து போட்டு அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸும் வளவலன்னு பேசுகிறாங்க. சுத்தமாக சுவாரஸ்யம் இல்லை, சுத்தமாக அதில் பாயிண்ட் இல்லை. அவனா போயிட்டு வர எது சொன்னாலும் போயிட்டு வர உள்ளே போயிட்டு அழுகுறாங்க. அதெல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆக்சுவலாக நீங்களாம் என்டர்டெயின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் கத்துறது, லைக் அழுவுறது, இதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்க உண்மையாகவே அழுவல. டாஸ்க்குக்காக லைக் எதாவது நம்ம உள்ளேருந்து பண்ணணுமேன்றதுக்கு அழுவுறதுக்காக தான் இருந்தது நான் பார்க்கும்போது, ஆடியன்ஸாக பார்க்கும்போது. ரெண்டாவது வந்து அருண் வந்து பாசிட்டிவ் சைடில் தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப்பாக என்ன சொல்கிறது, எந்த பாயிண்டில் எங்கே பேசுகிறதுன்னு தெரியாத மாதிரி ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த வாரம் அவர் கேப்டனாக இருந்தார். ஒரு சில பாயிண்ட்ஸ் நல்லாவே பண்ணார், ஒரு சில விஷயம் நல்லாவே ஹேண்டில் பண்ணார், கொஞ்சம் மெச்சூர்டாக. ஒரு வேளை இதுதான் ஒரு ரியல் அருணாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி அவர் கண்டினியூ பண்ணார்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்கோப் அதிகமாகவே இருக்குது பிக் பாஸில். மூணாவது பார்த்திங்கன்னா, ராணவை நான் மென்ஷன் பண்ணணும். ராணவ் வந்துட்டு இந்த 6 பேர் புதுசாக வந்ததில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா இந்த வாரம் என்ன சொல்கிறது, நிறைய இம்மெச்சூராக தான் ஹேண்டில் பண்ணார். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கோவப்படுத்துகிற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணார், உள்ளே இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு இல்லை. பட் ஆனால் அவர் அப்படி தான் இருக்கார். ஏன்னா பொத்தி வளர்த்தவங்க போல். பொத்தி வளர்த்த மேகலை கூச்சம் இன்னும் விட்டு போகலாம். பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஸ்ட்ரைட் ஃப்ரம் ஸ்கூல், ஸ்ட்ரைட் ஃப்ரம் காலேஜ், அப்படியே ராவாக இருப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் இல்லாமல் பசங்க, அந்த மாதிரி தான் இருக்கார். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபேக்காக இல்லை, அவர் அப்படி தான் இருக்கார். ஆனால் இது வந்துட்டு உள்ளே ஆல்ரெடி இருக்கிறவங்க நம்ம பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறோம், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறோம், இவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலான்ற மாதிரி போய் அட்வைஸ் கொடுக்குறது. என்ன, நீ இப்படி பண்ணுறது சரியில்லை, அப்படி பண்ணுறது சரியில்லைன்ட்டு அவர் பிடிச்சி என்ன சொல்கிறது, கார்னர் பண்ணுறதுலாம் பார்க்குறதுக்கு யோப்பா ரொம்ப இவங்க பண்ணுறது இம்மெச்சூராக இருந்தது. ஏன்னா அவர் பண்ணுறது ஏதோ பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் உங்களோட பார்ட்டை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அது ஷோக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆடியன்ஸுக்கும் லைக் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ பண்ணுறது சரியில்லைன்ட்டு அவர் கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து சௌந்தர்யா வேறு, இவனுக்கு எது சொன்னாலும் புரியாது அப்படின்ட்டாங்க. இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே அந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சிடும். அவங்களுமே அப்படி தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2 வாரத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகி இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் அவங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்க, கொஞ்சம் நம்ம எப்படி இருந்தோன்னு அவங்களே யோசித்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு பிக் பாஸ் சீசன் 8. ஸோ நம்ம சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்ப்போம். விஜய் சேதுபதி சார் வருவார், அவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு
கூடிய விரைவில் உங்களை வந்து மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே முடிஞ்சால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you guys on another video. Bye bye.